Greetings everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேரக்டா எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். எடிட்டோரியல் பேஜ்ல பார்த்தோம்னா இந்தியாவோட ஸ்டாண்டை வச்சு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் நுவான்ஸ்டு அப்ரோச் இன் சவுத் சைனா சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தென்சீன கடலில் இந்தியாவோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தென்சீன கடல்னு எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த சவுத் சைனா சி இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ சவுத் சைனா சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் இந்த ரீஜன் சுற்றி இருக்கக்கூடிய கடலை தான் வந்து நம்ம சவுத் சைனா சி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சவுத் சைனா சியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சவுத் சைனா சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 9 நாடுகள் வந்து இந்த சவுத் சைனா சியோட பார்டர் கண்ட்ரிஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து புரூனைன் கண்ட்ரி இருக்குது, மலேசியா இருக்குது, தாய்லாந்து இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, பிலிப்பைன்ஸ் இருக்குது, இந்தோனேஷியா இருக்குது, தைவான் இருக்குது. இந்த மாதிரி பல நாடுகள் சைனாவோட சேர்த்து இத்தனை நாடுகள் வந்து நமக்கு அந்த சவுத் சைனா சியோட பார்டர் கண்ட்ரிஸாக இருக்காங்க. இருந்தாலும் சவுத் சைனா சியில் சைனாவோட அக்ரஷன் அப்படிங்கிறது, ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மொத்த கடல் பரப்பும் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சைனீஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உலக நாடுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸா இருக்கு, மற்ற நாடுகளுக்கும் அதுல பங்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வராங்க. ஸோ இதுதான் இந்த சவுத் சைனா சி ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அந்த ஒரு கடல் பரப்புல சைனா முழு ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க, மிலிட்டரி பேஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. இன்டர்நேஷனல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு எப்படி இந்தியன் ஓஷன் வழியா நிறைய ஷிப்மெண்ட் போதோ அதே மாதிரி சவுத் சைனா சி வழியாவும் ஏகப்பட்ட ஷிப்மெண்ட் வந்து போகுது. இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு ஒரு முக்கியமான ரூட்டா இருக்கிறது அந்த சவுத் சைனா சி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த சவுத் சைனா சியை நம்ம சைனீஸ் கண்ட்ரோலுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அது இன்டர்நேஷனல் ட்ரேடே வந்து ஆப்போசிட்டா மாறும். ஓகேங்களா? ரொம்ப சைனீஸ் கண்ட்ரோலுக்கு இன்டர்நேஷனல் ட்ரேடு மாறுற அளவுக்கு ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால இந்தியாவுக்கும் சரி உலகத்துக்கும் சரி இந்த சவுத் சைனா சியோட பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நமக்கு சவுத் சைனா சி அப்படிங்கிறது இந்தியாவோட ஈஸ்ட் பகுதியில் வந்து இருக்கு. நம்ம ஈஸ்ட் சைடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை எடுத்து பார்க்குறப்போ நம்ம ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா நோக்கி ஏதாவது ஒரு பாலிசிஸ் வச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். இந்த லுக் ஈஸ்ட் பாலிசிக்கு வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட நம்ம எக்கனாமிக் கோஆபரேஷனை வந்து மேம்படுத்திட்டே வந்திருப்போம். சார்க் போன்ற அமைப்புகள் இருக்கு, ஏஷியன் போன்ற அமைப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட நம்ம எக்கனாமிக் கோஆபரேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பண்ணிட்டே இருந்திருப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் மாறுது. 2014 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லுக் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியா மாறுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு? லுக் ஈஸ்ட் பாலிசியா இருந்துச்சு. அடுத்து என்னவா மாறுது? ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியா மாறுது. அப்போ நமக்கு எக்ஸாம்ல லுக் ஈஸ்ட் பாலிசிக்கும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது நமக்கு எக்கனாமிக் கோஆபரேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? பொருளாதாரம் சார்ந்த ஒரு கூட்டமைப்பு தான், ஒரு கொள்கை தான் வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது. பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த ஒரு கொள்கை தான் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது. அப்போ லுக் ஈஸ்ட் அப்படின்னா எக்கனாமிக் கோஆபரேஷன் மட்டும்தான். ஆக்ட் ஈஸ்ட் அப்படின்னா நமக்கு எக்கனாமிக் பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளஸ் மிலிட்டரி கோஆபரேஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு நம்ம ஆக்ட் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலியமா இந்த இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகள் கூட, இந்த மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட எல்லாம் நம்ம மிலிட்டரி கோஆபரேஷன் பண்றோம். மிலிட்டரி கோஆபரேஷன் நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம மிலிட்டரி எக்ஸசைசஸ் பண்றோம், நேவல் எக்ஸசைசஸ் வந்து பண்றோம். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால இந்தியா அந்த இடத்துல ஒரு ஆக்டிவ்ஸ் அந்த ஒரு மிலிட்டரி சார்ந்த ஒரு பிரசன்ஸையும் வந்து இருக்க வச்சுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு தக்க வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட லுக் ஈஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு உள்ள வித்தியாசம். இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமா இந்தியா சவுத் சைனா சீல அவங்களுக்கும் ஒரு சே இருக்கு, ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிறத நிலைநாட்டுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன நாடுகள் சொன்னோம் இல்லையா, இந்தோனேஷியா, தைவான், சிங்கப்பூர், புரூனே, மலேசியா இந்த மாதிரியான நாடுகள் சைனாவை எதிர்த்து நிற்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இந்தியா அந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட பொசிஷனுமே அதான் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த நாடுகள் எல்லாமே ஏஷியன், சார்க் போன்ற மாநாடுகளில் கூட்டமைப்பில் வந்து ஒரு உறுப்பினர் நாடுகளாக இருக்காங்க. ஸோ அவங்களோட குரலை எடுத்து சொல்லணும் நம்ம. அதே மாதிரி நம்ம G20 சொல்லியிருந்தோம் இந்தியா இஸ் த லீடர் ஆஃப் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு லீடரா யாரை பார்க்குறாங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்தியாவை தான் பார்க்குறாங்க. அப்போ இந்தியா தான் லீடர் ஆஃப் த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குளோபல் சவுத்
சவுத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு இந்தியாவோட பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் இந்தியாவோட பொசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுத் சைனா சி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வரைக்கும் சவுத் சைனா சீல இந்தியா சைனா வந்து இன்டர்நேஷனல் லாஸை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இன்டர்நேஷனல் லா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி யூஎன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இந்த கடல் பரப்பு இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவுக்கு சொந்தமான கடல் பரப்பு, இது வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி லைன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் வந்து இந்த யூஎன் கிளாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஒரு கடல் பரப்பு இருக்கு அப்படின்னா அது எந்த நாட்டுக்கு சொந்தமானது, எந்த எல்லை வரைக்கும், எந்த நாட்டிக்கல் மைல் வரைக்கும் உங்க நாட்டுக்கு சொந்தமானது, எதிலிருந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது, இன்டர்நேஷனல் கடல் பரப்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் இந்த யூஎன் கிளாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப இந்தியா என்ன சொல்றாங்க, சைனா இந்த யூஎன் கிளாஸ் சட்டத்தை வந்து மதிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்னோம் ஒரு 9 நாடுகள் இந்த சவுத் சைனா சீயோட பார்டர் கண்ட்ரிஸா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 9 நாடுகளுக்கும் அந்த சவுத் சைனா சி சொந்தமாக தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு உண்டான இறையாண்மையும் சைனா மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சாவரனிட்டி இருக்கு, அவங்களுக்குன்னு இந்த சவுத் சைனா சீல ஒரு ரைட் உரிமை அப்படிங்கிறது இருக்கு, அதெல்லாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்தியாவோட பொசிஷனா இருக்கு. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பொசிஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சைனா இன்டர்நேஷனல் லாஸை வந்து மதிக்கணும், இன்டர்நேஷனல் மேரிடைம் லாஸை, இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரிஸை, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி, இந்த மாதிரியான சட்டங்களை மதிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 9 நாடுகள் பார்டர் கண்ட்ரிஸா இருக்காங்க சவுத் சைனா சீக்கு. ஸோ அவங்களோட இறையாண்மை மற்றும் உரிமைகளையும் மதிக்கணும் அப்படிங்கிறதா இந்தியாவோட அஃபிஷியல் பொசிஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவும் அடுத்த கட்டமா இந்த சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய அக்ரஷனை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிக்கலை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கு. சரிங்களா, ஸோ சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பொசிஷன் என்ன, லுக் ஈஸ்ட் பாலிசிக்கும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஆர்டிக்கல்ல தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கலா இருந்துச்சு. ஸோ அடுத்த கட்டங்களுக்கு போகும் நம்ம. ஓகேங்களா, அடுத்தடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இண்டிஜினியஸ்லி பில்ட் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு மிசைல் டெஸ்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. டிஆர்டிஓவில் சமீபத்தில் ஒரு 2-3 மிசைல் டெஸ்ட் நடந்திருக்கு. இதோட சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 3வது மிசைல் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. என்னென்ன மிசைல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அக்னி 5 அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. இல்லையா, அக்னி 5 அது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா MIRV அப்படின்னு சொல்லக்கூடிய MIRV டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அக்னி 5 அப்படிங்கிற ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ITCM அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிஜினியஸ்லி டெஸ்டட் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்த ஸ்பெசிஃபிகேஷனையும் நமக்கு வெளியிடல. இந்த மாதிரி ஒரு மிசைல் டெஸ்டிங் பண்ணியிருக்கோம், அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வேற எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனையும் நமக்கு சொல்லல. ஸோ அதை சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, என்ன ரேஞ்சில் இருக்க போகுது இந்த மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இதுக்கப்புறம் ஒரு செய்தி குறிப்பு வரும், அதில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மிசைல் அப்படின்னு பார்த்தோம்னா ITCM இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதை பத்தின பெயர்கள் எல்லாமே நம்ம டீப்பா பார்ப்போம். ஆனால் அதில் எதுவும் இப்போதைக்கு அந்த செய்தி குறிப்பில் கொடுக்கல நமக்கு. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா ஸ்ரீநகர் லைக்லி டு பி டாக்ட் அஸ் வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வேர்ல்டு கிராஃப்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா, வேர்ல்டு கிராஃப்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி அமைப்பு இருக்கு. ஸோ இந்த கவுன்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கைவினை பொருட்கள் அதிகமாக செய்யக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எப்படி நம்ம யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவோட வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டியா யார் இருக்க போறாங்கன்னா ஸ்ரீநகர் இருக்க போறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கறத இந்த செய்தி குறிப்பில் கொடுத்திருக்காங்க. அப்ப பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியாவில இருந்து ஒரு வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி இருக்கு, அது எந்த சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஸ்ரீநகர் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, ஸோ அடுத்த செய்தியில பார்த்தோம்னா WHO defines pathogens that transmit through air. நமக்கு காற்று மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த நோய் கிருமிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க, ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ WHO defines pathogens that transmit through air. அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் ரெஸ்பிரேட்டரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய தமிழாக்கம் சரியா நம்மளால பண்ண முடியல, இப்போதைக்கு IRP அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ பேத்தோஜன்ஸ் தட் டிரான்ஸ்மிட் த்ரூ ஏர், நோய் கிருமிகள், காற்றின் மூலியமாக பரவக்கூடிய நோய் கிருமிகளுக்கு WHO ஒரு
பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா ஐஆர்பி அப்படின்னு சொல்றாங்க, இன்ஃபெக்சியஸ் ரெஸ்பிரேட்டரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபெக்சியஸ் ரெஸ்பிரேட்டரி பார்ட்டிகல்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. WHO சார்ந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காற்றின் மூலமா பரவக்கூடிய நோய் கிருமிகளுக்கு ஐஆர்பின்னு பேர் வச்சிருக்காங்க, இன்ஃபெக்சியஸ் ரெஸ்பிரேட்டரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்த கட்டமா பார்க்குறப்ப நமக்கு தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி சார்ந்த ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க, அதோட முடிச்சிடலாம். அதுவும் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃப்ரைடே நியூஸ் பேப்பர்னா இந்த மாதிரி நக்கெட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சார்ந்து பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய செய்திகளை இந்த இடத்துல கொடுப்பாங்க. அதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன செய்தி இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இன்னைக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கவு ஸ்லாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா. இந்த மாடுகளை வந்து கொல்லக்கூடாது, இறைச்சிக்காக மாடுகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்பயுமே பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து 1887 ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலையும் எழுப்பப்பட்டுச்சு. சரிங்களா. ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, கவு ஸ்லாட்டர் அப்படிங்கறத பிராண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறாம போயிருக்கும். ஓகேங்களா. சோ ஒரு மைனாரிட்டி பீப்புள் கூட அந்த ஒரு ரெசல்யூஷன் எதிர்த்தா அதை பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு காங்கிரஸோட ஒரு கொள்கையா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஒரு 1 மார்க்கா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ கவு ஸ்லாட்டருக்கான ரெசல்யூஷன் அப்படிங்கிறது காங்கிரஸோட எந்த மாநாட்டில் வந்துச்சு? அந்த பசுக்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானம் காங்கிரஸோட எந்த ஒரு மாநாட்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1887 ஆண்டு மெட்ராஸ்ல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்துச்சு. 3வது காங்கிரஸ் மாநாடா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, INM பாயிண்ட் ஆஃப் வியூல கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்டான செய்திகளா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.